இப்ப தமிழ்நாட்டுல வந்து அங்க டெல்லியில நீட் பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டுல அது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. முருகன் வந்து தமிழ் கடவுளா இல்ல இந்திய கடவுளா அப்படின்ட்டு. இப்போதைக்கு ஆரோக்கியமான இந்த நீட் தேர்வை பத்தி பேசுறதா இல்ல இந்த முருகன் தமிழ் கடவுளா இல்ல இந்திய கடவுளா அப்படிங்கிறத பத்தி தமிழ்நாட்டுல தற்போதைக்கு இப்போ நம்மளுக்கு வந்து வரலாற்று தரவுகள் கண்டிப்பா முக்கியம் தானே. இப்போ நம்ம ஊர்ல நம்ம முன்னோர்களா நம்மளுடைய நடுகள் வழிபாடுல கும்பிட்டு இருக்கிறோம், சாமி கும்பிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் வந்து அந்த கடவுள் வந்து எனக்கு தான் சொந்தம், அவன் உனக்கு சொந்தம் இல்லை. இப்போ நீங்க திருக்குறளா இருக்கட்டும், இல்ல குரானா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு அரிய பெரிய பொக்கிஷம் எதுவா இருந்தாலுமே அதுல எழுதுனது கடைசியில என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பொதுவான விஷயம், அது ஒரு பொதுமுறை. அது எதுக்கு நீங்க கொண்டாடுறீங்க? தரவுகள் யாரு உங்களை யாருக்கு வேணா பிடிக்கலாம், ஆனா நீங்க பிறந்தது ஒண்ணு இருக்கும்ல, உரிமை கொண்டாடுறது நான் தானே கொண்டாட முடியும். என் குலதெய்வ கோயில நீங்க யார் வேணா வந்து சாமி கும்பிடலாம், ஆனா உரிமை என்பது எனக்கு தானே இருக்கணும். அப்ப தமிழ் கடவுள் முருகன் இவ்வளவு தரவுகள் இருக்கும்போது அது கண்டிப்பா அந்த வரலாறு தக்க வச்சுக்கிறது முக்கியம் தானே. ஏன்னா இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு, அதுல வந்து வடக்குல பிறந்தாரு, சவுத்துல வந்து இந்த மாதிரி கும்பிடுறாங்க அப்படிங்கறத பிரச்சனை தான். நம்ம காலங்காலமா முருகனை வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். இதுல வந்து அந்த தரவுகளை வந்து நம்ம எடுத்து இதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறது கண்டிப்பா அவசியமானது. தமிழர்களோட குலதெய்வம்னு சொல்ல வர்றீங்க? குலதெய்வம்னு சொல்ல வரல. குலதெய்வங்கிறது நம்மளுடைய தமிழ் கடவுள் நிறைய இருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கறதான் வாதமா வைக்கிறாங்க. இன்னைக்கு இது முக்கியமா இல்லையா அப்படிங்கிறதா. இப்போ வந்து மனுஷனா முருகன் வாழ்ந்து இப்ப மனிதனை வாழ்ந்தவங்கள கும்பிடுறது நம்மளுடைய பழக்கமா, இல்ல அவங்க வேதத்துல சொல்ற மாதிரி வந்து ஒரு சிவன் நெற்றுக்கண்ணில இருந்து பிறந்து அந்த மாதிரி அது நிறைய ஸ்டோரி இருக்கு. அப்படி தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வழக்கம் கிடையாது. இதேதான் இப்ப இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ற தமிழர் அல்லாத நிறைய பேரோ இல்ல பிறமொழியாளர்களோ இருக்கட்டும், இப்ப அவங்க வந்து இந்துத்துவ அந்த கோட்பாடுக்குள்ள அந்த முருகனை கொண்டு போறாங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழர்களா அவங்கள வந்து நீங்க வந்து கொண்டு போக கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக அந்த பொதுவா வந்து அவங்க கொண்டு போறாங்க, அதை வந்து கடந்து போறாங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம அதை பேசி ஆகணுமா இல்லையா? கண்டிப்பா பேசினாகும். தமிழ் கடவுள் முருகன் வந்து தமிழர்களுக்கு மட்டும் கடவுளா இருக்கக்கூடாது, இதையும் பொதுவா எப்படி திருக்குறளை பொதுவா ஆக்கலாங்களோ அந்த மாதிரி நம்மளோட தமிழ். அதாவது என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளா வாழ்ந்தாரு, அவர் எல்லாரும் கும்பிடுவாங்க, அவருக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்கிறது வேற. ஆனா எங்க அப்பா வந்து எங்க ஊர்ல தான் பிறந்தாரு வாழ்ந்தாருன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அவர் வந்து அவர் பொதுவா எல்லாரும் மனுஷனுக்காக போராடினாருங்க, அதை பண்ணாருங்க. நீங்க எதுக்கு அவர் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கிறீங்க அப்படின்னு கொண்டு போறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லையா? அப்ப தமிழர்கள்கிட்ட இருந்து முருகனை பிரிக்கிறதானே. யாரு வேணா கும்பிடுங்க, ஆனா தமிழ் கடவுள் முருகன். ஆனா வந்து ஆரியத்தை தான் நாங்க ஏற்போம். அவர் வந்து சிவனோட நெத்தியிலிருந்து பிறந்தாரு, ஆனா எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு அதுக்கு ஏதாவது தரவுகள் இருக்கணும்ல. குறிஞ்சி நிலத்தெல்லாம் வளர்ந்தாரு. அது வந்து இப்போ அந்த தரவுகளை வந்து ஆரிய சார்புல இருக்கக்கூடியவங்க இல்ல இந்துத்துவ அமைப்புல இருக்கவங்க அதை ஏற்கல. பிற்காலத்துல வந்து புராணங்கள்ல இருக்கக்கூடிய கதைகளை தான் அவங்க ஏற்கிறாங்களே தவிர இந்த சங்க இலக்கியத்துல வரக்கூடியதை ஏற்கல. சங்க இலக்கியத்துல வர்றதுல நம்மளே பிற்கால சங்க இலக்கியத்துல வர்றதை நம்ம வந்து ஏற்கல. முற்காலத்துல வந்து இப்ப வந்து கொற்றையோட மகன் ஒரு ஃபேரா வருது, அதைத்தான் நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற முனிவர்கள்லாம் எழுதும் போது என்ன எழுதுறாங்கன்னா சிவனுக்கு பிறந்தாரு, பார்வதிக்கு பிறந்தாரு அப்படிங்கிற கதையும், நெற்றிக்கண்ணுல இருந்து வந்து நெருப்பா வந்து இது பண்ணாரு போனாருங்கிற மாதிரியான கதையும் வருது. அது நம்மளுடைய சங்கலிக்க நூல்களே எழுது. ஆனா இப்ப எது முன்னாடி இருந்தது, முன்னாடி நான் ஒரு வழக்கமா வச்சிருந்தேன், அந்த வழக்கத்துக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்ததிகள் ஏதோ ஒரு கால மாற்றம் நடந்திருக்கு. நம்மளே வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் ஆட்சி பண்ணியிருந்தா நம்ம வரலாறு பேசலாம். வரலாற்று திருப்பு தமிழகத்துல நிறைய நடக்குது. வரலாற்று திரிப்பு நடக்கிற மாதிரி இந்த முருகனை பத்தி அவர் வந்து ஒரு பொதுவான கடவுள், அவர் ஒரு கடவுள், அவர் மனுஷனா வாழல, அவர் வந்து டைரக்டா ஆகாயத்துல தான் பிறந்தாரு அப்படிங்கிறத நிறுவ பாக்குறாங்க. இதுல வந்து தமிழ் தேசியமா நான் ஃபாலோ பண்ற இதுல வந்து எனக்கு மறுப்பு கருத்து இருக்கு. என்னுடைய நடிப்புகள் வழிபாடுபடி நான் எங்க அப்பா அம்மாவை தான் நான் கும்பிட்றேன். ஒரு முன்னாடி வந்து ஒரு இப்ப நம்ம ஒரு குலதெய்வம் ஏன் கும்பிடுறோம், அவங்க வழியில தான் நம்ம வந்திருக்கோம். உங்களோட தாத்தா பாட்டிக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல இப்போ ஒரு கோயில், உங்க ஏரியால ஒரு கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு, உலகம் பூரா அந்த மாரியம்மன் எப்படி போச்சு? இப்ப அவங்க கேட்கறது வந்து முருகன் வந்து உங்க ஊர்லயே பிறந்தாரு வளர்ந்தாரு அப்படின்னா அவர் ஏன் வடநாட்டு சைட்ல எல்லாம் வராருன்னா இங்க வாழ்ந்தவன் பல விஷயத்துக்கு போருக்கு அங்க போயிருப்பான், இங்க இருந்து குடிவேற்றம் அங்க மாறி போயிருப்பான். உலகம் பூரா பரவி கிடக்கு, உலகம் பூரா பரவி இருக்காங்க. அந்த வகையில நம்மளுடைய ரிசர்ச்சுகளை நிறைய எடுக்க விட மாட்டேங்கிறாங்கல்ல. இப்ப புல்வெளியில இருந்து வந்தாங்க, ஜெனடிக் வந்து மரபணு மாறி இருக்குன்னு 3000 வருஷம் முன்னாடி ஆதாரம் காட்டுறாங்க, ஆனாலுமே அதை ஏற்க மறுக்கிறாங்க. தமிழர்கள் எதை காட்டினாலும் ஏற்க மறுக்கிறாங்க. பொதுவா இப்ப வந்து கீழடி ஆய்வா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து இப்போ லெமோரிய கண்டம் இந்த சொல்றாங்க இல்லையா, இப்போ குமரி கண்டம்ங்கிறது நம்முடைய அந்த லெமோரியா தான் நம்ம இதை வந்து ஆய்வு பண்றதுக்கு உட்படுத்துறோம். அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணனோட அந்த வாழ்ந்தார் இல்லையா ராஜயோகமா, அந்த லிஸ்ட்ல அவங்க கொண்டு போறாங்க. ஆராய்ச்சின்னு ஒண்ணு பண்ணாதான் அது தமிழா இங்கிலீஷா அது என்ன வந்துச்சுங்கிறது தெரியும். தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு வந்துச்சு, மலையாளம் வந்துச்சுன்னு பொதுவான கருத்தை நம்ம எல்லாருமே ஏற்றாலும், ஆனா தமிழ்ல இருந்து தான் அது வந்துருச்சுன்னு சொன்னா
பக்கத்து ஸ்டேட்ல இருந்து என்ன சொல்றாங்க, மன்னிப்பு கேட்க சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பா இடையில கேட்டாங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப எல்லாத்தையுமே நம்ம தமிழோடைய தரவுகள் எல்லாத்தையுமே நம்ம விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருந்தா அப்ப நம்மளுடைய வாழ்வியலும் உரிமையிலும் எங்க போறது? எங்க இருந்தோ வந்தவன், அதாவது என்னோட வாழ்க்கைக்கு என்னோட தமிழ் குடிகள்ல பூர்வமா இங்க இருந்தவன் ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணியிருப்பான். அந்த வழக்கத்தை எல்லாத்தையும் உடைச்செறிகிற மாதிரி வெளியில இருந்து வந்தவன் நிறைய கலப்பினங்கள் ஆகும்போது அவங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய கொள்கையும் கோட்பாடும் வேற மாதிரி இருக்கு. வெளியில இருந்து வர்றவங்க பொதுவா அது அவங்க பார்க்க சாமி கும்பிட்டா இந்து அப்படின்னு வெளியில இருந்து வர்றாங்க. இப்ப திராவிடர்கள் நிறைய பேரே முருகனை உணர்வு பூர்வமா கும்பிடுறாங்க, பண்றாங்க. அந்த உணர்வு பூர்வமா கும்பிடுறாங்க, பண்றாங்க. ஆனா தமிழர் அவர் அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அவர் இறைவன், அவரை நாங்க கும்பிடுறோம், எல்லாருக்கும் அவரை பிடிக்கும், ஓகே தான். ஆனா அது இப்போ விஜய் அவர்கள் படம் எடுக்கிறாரு, எல்லா படங்களும் பார்ப்பாங்க, எல்லா விதமான குடிகள் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனா உரிமைங்கிறது விஜயோட அப்பாவுக்கு தானே உரிமை இருக்கும், இல்ல அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் தமிழ்நாட்டுக்கு தானே உரிமை இருக்கணும். அஜித் ரசிகர் கூட அதை பார்ப்பாங்க. நான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி முருகரை யாரு வேணா எங்க வேணா கும்பிடலாம். ஆனா வழிபடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை, நம்மளோட இதுதான் இங்க பிரச்சனை. இது பேசப்பட போனே ஒரு பிரச்சனை தான். இது என்னுடைய ஒரு ஆர்குமெண்ட். அது இப்போதைக்கு பேசலாமா தான் கேள்வி. இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் நம்ம போயிட்டு இருந்தது, அந்த பிரச்சனையோட தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இப்ப பேசலாம் அப்படின்னா, இப்ப அதை டிபேட்டுக்கு உட்படுத்தி நிறைய பேர் அந்த காரணங்களை மறுக்கும் போதுதான் அந்த பிரச்சனை எடுத்து பேச வேண்டியதா இருக்கு. இந்த பேச்சு வரும்போது நம்ம இதை பேச வேண்டிய தேவையா இருக்கு. இல்லைன்னா நம்ம ஏன் இதை பேச போறோம்? கண்டிப்பா. இப்போ உங்க அப்பா நல்லவர் நீங்க சொல்றீங்க, இல்ல எங்க அப்பா வாழ்ந்தவர் இப்படி வாழலன்னு ஒருத்தன் பதிவு வைக்கிறானா, வாழ்ந்தவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த கட்டாயத்துல இருக்கிறோம்ல. அந்த டைம்ல பார்த்து என் ஊர்ல விசேஷமா இருக்கு, அங்க இதுவா இருக்கு, அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு, நான் அதை கடந்து போக முடியாதுல்ல. நீங்க கடந்து போய் பல விஷயங்களும் நம்ம இழந்திருக்கோம், இனிமேலும் இழக்க கூடாது. இப்ப இப்படி ஒரு பிரச்சனையானதுனால இப்ப எங்கிட்ட கூட கேக்குறீங்க. நான் எந்த இயக்கத்தை சார்ந்தவனும் இல்ல, நான் ஒரு தனி மனிதன். வாழ்வியல் வரலாறு சம்பந்தப்பட்டதுல ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. அப்போ தமிழர எனக்கு ஒரு முருகன் மேல ஒரு இருக்கு. அப்ப நம்மளுடைய உணர்வுகளையும் இதையும் வேற பக்கம் டைவர்ட் பண்றவங்களும் நம்ம சும்மா விட முடியாது இல்லையா? எல்லாத்தையும் விட்டு தான் நம்ம இந்த நிலைமைக்கு வரோம். இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வாழ்வியல எல்லாமே தப்புங்கிறான். இப்போ நீங்க இந்தியான்னு எடுத்துக்கிறீங்க, நம்ம இந்தியனா நம்ம பார்க்க முடியாது. வெளிநாட்டுக்கு போனா தான் நம்ம இந்தியனா பார்க்கணும். முதல்ல நான் உள்நாட்டுல இருந்தா தமிழனை பார்க்கணும். அந்த தமிழ்னா எந்த ஊருக்காரன், எனக்கு ஒரு ஊருக்கு எனக்கு ஒரு பேச்சு வழக்கு இருக்கும், எனக்கு ஒரு வாழ்வியல் இருக்கும், எனக்கு தனிப்பட்ட இருக்கும், எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணா, ஒருத்தன் அவனுக்கு ரெண்டு கல்யாணம் பண்றது அவன் ஊர்ல சட்டமா இருக்கும், ஒருத்தன் தலப்பா கட்டிட்டே இருக்கிறது சட்டமா இருக்கும். ஆர்மியில எல்லாரும் ஷேவ் பண்ணணும்னு பொது சட்டமா இருந்தாலும் ஒரு சிலர் ஷேவ் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கும். இப்ப போராட்டத்திலே கத்தியோட ஒரு குரூப் வந்தாங்க, இதே கத்தியோட நீங்க தமிழ்நாட்டுல போக முடியுமா? போக முடியாது. கண்டிப்பா. அப்ப அவங்களுக்குன்னு பேச்சு வழக்கு, அவங்களுடைய வாழ்வியல் வரலாறையும் அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. நம்ம மட்டும் தமிழர்களை மட்டுமே முட்டாளாவே இருக்கணும், எந்ததையும் பேசக்கூடாது. அப்படி ஏதாவது பேசினாலுமே நம்மகிட்ட என்னன்னா வாழ்வியல் ரீதியான எவிடன்ஸ் தான் இருக்கே தவிர அதிகாரப்பூர்வமான அறிவுகளையும் ஆராய்ச்சி பண்ணா தானே இருக்கும். யாழ்ப்பாணத்துல இருக்கிற லைப்ரரி அழிச்ச மாதிரி எல்லா பிரச்சனையுமே இழுத்து என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்ப அதாவது என்ன காரணம்னா, நான் உங்க ஊருக்கு வரேன், ஒரு பொழப்பு தேடி வரேன். நாளைக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்க என்ன வெளியேற்றிடுவாங்க, என்ன இருந்தாலும் வெளியூர்காரன் சொல்லுவீங்களே. கண்டிப்பா. அப்ப நான் உங்க ஊர்ல கல்யாணம் பண்ணுவேன், நான் அதிகாரத்துக்கு வருவேன். உங்களுக்கு தலைமுறையானாலும் நீங்க எந்த ஊரு அப்படிங்கறத இப்போ நான் அதிகாரத்துக்கு வருவேன். அதிகாரத்துக்கு வந்தா என்னைய நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நான் வரலாறு எல்லாத்தையும் மாத்துவேன். உங்களுக்கு ஒரு குலதெய்வ கோயில் இருக்கும், அது என் கோயில் சொல்லுவேன். நான் சட்டத்துல இருக்கேன், அதிகாரத்துல இருக்கேன், என்னை நீங்க திருப்பி கேள்வி கேட்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஒரு 1000-2000 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் வரலாறு எது, கோயில் யாருதுன்னு கேட்டா அவங்களும் தான் சொல்லுவாங்க. எழுதியிருக்கிறது யாரும் அவங்களும் தான் சொல்லுவாங்க. நம்ம ஒதுக்கப்பட்ட மக்களாயிருவோம். நம்ம கிட்ட திறம்பட எல்லாமே இருந்திருந்தாலுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அடிமையா மாறி பல்வேறு ஊர்ல இருக்கிறவன், பல்வேறு நாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற வளங்களை, இந்தியாவில் இருக்கிற வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் பண்ணி நம்ம பொருளாதாரத்திலையும் அதிகாரத்திலையும் வலிமை பெறும் போது தமிழர் சிறுபான்மை ஆயிரும். எல்லாமே துரோகிகளா மாறிடுறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது? எல்லாருமே விவசாயம் பண்ணோம், விவசாயம் பண்ணது எல்லா கூடயும் விவசாயம் மட்டும் தானே பண்ணியிருப்போம். விவசாயம் பண்ணோம், தற்சார் பொருளாதாரத்தை ஈட்டணும், நம்மளுக்கு வேணுங்கிற சாப்பாடு என்ன, நம்ம அப்போ இன்னொருத்தன்ட்ட பணங்கிற விஷயமே தேவைப்படாம இருந்தது. அப்ப பணங்கிற விஷயத்தை எவனோ ஒருத்தன் கொண்டு நம்மகிட்ட இருக்கிற நிலத்தை பிடிங்கி நம்மகிட்ட இருக்கிற இதெல்லாம் பண்ணி இப்ப விவசாயத்துக்கு விலையெல்லாம் போடுறது எதுக்கு, எல்லாமே அழிக்கிறது எதுக்கு? இந்த பொருளாதாரத்தை நீ மாத்தணும். நீ பேஸ்ட்ல பல்லு, அதாவது நீ வேப்பங்குச்சியில பல்லு வலிக்கிட்டு இருந்தனா கோல்கேட் கம்பெனி உள்ள வராம இருந்த வரலாறு எப்படி இருந்தது, அந்த மாதிரிதான். அவனே சாம்பல்ல விளக்காதன்னு சொன்னா அதே பண்ணுவாங்க. அதாவது நம்ம பண்ண தவறு அவன் பண்ணா சரி. அதேதான் இங்க எல்லா வரலாறுகளையும் திரிவை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இதுக்கு மெயின் காரணமே சினிமா தாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ் மக்கள் எல்லாமே சினிமாவில மட்டுமே மூழ்கி இருக்காங்க. திரையில எந்த விஷயம் வருதோ அது உண்மை நினைச்சுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் துப்பாக்கியில சுட்டு செத்துட்டானா ஐயோன்னு அழுகுறாங்க.
அவன் நேரில் வந்து உயிரோடு இருப்பான், அவன் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நீங்க வந்து படத்தை படமா பார்த்துட்டு அதை கருத்தை மட்டும் உள்வாங்கிட்டு ஓகேவா ஓகே இல்லையா, அந்த படத்துக்கு நீங்க 190 ரூபா கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கறது பார்த்துட்டு அதோட போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வரலாறு பத்தி படம் எடுத்தாலே யாரும் கேட்கறது இல்லை. இப்போ நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க. இது வந்து இப்போ நம்மள மாதிரி இளைஞர்கள், உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க இத மக்களுக்கு கடத்தாம விட்டுட்டாங்களாங்கிற ஒரு இப்போ கடத்தாம விட்டுட்டாங்கிறது ஓகே தாங்க நீங்க சொல்றது. சில பேருக்கு மட்டும் தான் தெரியுது. ஆனா நான் சொல்றேன் பார்க்கும்போது இப்ப என்னன்னா, இப்போ நீங்க நல்லவராகவே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஒருத்தன் தம் அடிக்கிறான், ஒரு டைம் அடிச்சு பார்க்கணும் உங்கள்கிட்ட சொல்றான். நீங்க அந்த கெட்ட பழக்கத்துக்கு தான் உடனடியாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்களே தவிர நல்ல பழக்கத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. ஏன்னா இது பல்வேறு தலைமுறையா எங்கெங்கேயோ இருக்கிறவங்க இங்க வந்து முதலமைச்சராகி இது பண்ணி அதை பண்ணி திரை மோகத்தாலே இங்க நிறைய வந்துருச்சு. இதுக்கு மேல அதை நம்மளால மாற்றவும் முடியாது. அது ஒரு விஷயமா கண்டிப்பா அவங்களுக்கா புரிதல் வரும், அடிபடும் போது புரிதல் வரும், அன்னைக்கே அதை மாத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அது கண்டிப்பா. இதுதான் என்னுடைய பார்வை. சொல்லறிவோட பட்டறிவுங்கிற மாதிரி. சொல்லறிவோட பட்டறிவு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இதாகும். அது ஒவ்வொரு விஷயமா படுவாங்க. நம்ம பொருளாதாரத்துல ஆரம்பிச்சு நம்ம இப்ப வரைக்குமே யாருக்கோ சம்பாதிச்சு நம்ம வீழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது பொருளாதாரத்துல எல்லாமே வீழ்ந்தாச்சு. நீங்க இந்த மரியாதை எது கௌரவங்கிறத வந்து வேற மாதிரி திரிவு பண்ணி கொண்டு போறாங்க. ஒரு பெண் வந்து உடை அணியணும் அப்படின்னா நம்ம உடல் அங்கங்களை மறைக்கத்தான் நம்ம ஒரு உடை அணியறோம் அப்படிங்கிறதே தாண்டி இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டாதான் அது நீங்க உங்களுக்கான மரியாதை அப்படிங்கிற அளவுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு போகும்போது அதை பாக்குற நம் பெண்களும் அப்படித்தான் போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தவறு செய்யறவங்க வந்து தடம் பொருள்றாங்க. ஏன்னா முட்டாள், நீங்க வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு பெண்ணையும் பேசுறீங்க, அடிமையாக்குறீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் அந்த ஒரு எப்படி சொல்றது வாழ்வியல் வரலாறுங்கிறது இயற்கையோட ஒப்பிட்டு தான் பார்க்கணும். ஆனா இயற்கையில நீங்க ஏதாவது ஒரு ஜீவராசியோடவோ ஏதாவது நீங்க ஒப்பிட்டீங்கன்னா அது மனுஷனை போய் நீங்க ஒரு அறிவு இருக்கையோட கழுதையோட பேசுறீங்க, எருமையோட பேசுறீங்க. உங்களுக்கு தான் அப்ப 6 அறிவு இருக்கிற நம்மளுக்கே வந்து எது சரி எது தப்புன்னு தெரியல. 12 மணிக்கு போறதான் பொண்ணோட கெத்து அப்படின்னா அப்ப தப்புனோட தான் நீ கேட்க கூடாதுல்ல. கண்டிப்பா. அப்படி ஆனா நான் வருவேன், எவனாவது ஒருத்தனை தப்பா பார்த்தனா உன் கண்ணுல பிரச்சனை இருக்கு, எவனாவது ஒருத்தனை ஏதாவது பண்ணானா இந்த சூழல்ல தான் பிரச்சனை இருக்கு, ஆண்கள் இடத்துலதான் பிரச்சனை இருக்க தவிர எங்கிட்ட எந்த பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி கட்டம் வச்சு கொண்டு வராங்க. இதுல இருந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வர முடியாது.